நம்ம லாஸ்ட் டைம் பேசின போது கூட ஆகஸ்ட் 15க்கு பிறகு டிசம்பர் வரைன்றது தான் நம்ம சொல்லியிருக்கோம். 15ஆம் தேதி ஆகஸ்டுக்கு பிறகு இப்ப நடக்கிறதெல்லாம் ட்ரெய்லர். பெரும் பெரும் பூகம்பங்கள்லாம் வரும். சில கட்சிகள் செதறிடும், சில கட்சிகள் காணாமல் போய்விடும். அரசியல்ல நிரந்தர பகைவனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. முக்கியமான தூண் போல இருப்பவர் அந்த கட்சியை விட்டு விலகக்கூடிய நிலைமை. ஆகஸ்ட் 15க்கு பிறகு டிசம்பர் வரை 2 முக்கியமான ஆகாய விமான விபத்து நடக்கும். பூகம்பம், நில அதிர்வு ஏற்பட்டு பெருவாரியான மக்கள் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு டிசம்பர் மாதத்துக்குள்ள கட்டாயமா கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ ராசிக்குள் வந்து விடுவார். அப்ப மேஷ ராசியின் எல்லைக்குள் வரும்போது நீச்சமா ஆயிடுவார். யாரு? சனி பகவான். சனி பகவான் என்பதுதான் மழைக்கோள்னு பேர். அமைச்சரவையே மாற்றி அமைக்கப்படும். தமிழ்நாட்டு அளவிலேயும் சில மந்திரிகள் பதவி இழக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அப்படின்னா இந்தியாவின் தலையெழுத்தே மாறப்போகுது. அப்ப தற்போதைய தமிழ்நாட்டின் ஆட்சிக்கு பிரச்சனை வராது. ஓகே, அதற்கு இன்னும் 1 ஆண்டு காலம் இருக்கிறது. 1 ஆண்டு காலம்க்கு பிறகு கவர்னர் ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஸ்ட்ராலஜர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். ஆகஸ்ட் 15க்கு அப்புறமா அரசியல்ல ஏகப்பட்ட திருப்பங்கள் மாற்றங்கள்லாம் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோவுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலே ஆகஸ்ட் 15 நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்து தமிழ்நாடு அரசியல் நிலவரம் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறப்போகுது? உங்களோட கணிப்புகள் என்ன? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். நம்ம லாஸ்ட் டைம் பேசின போது கூட ஆகஸ்ட் 15க்கு பிறகு டிசம்பர் வரைன்றது தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆகஸ்ட் 15னா ஆகஸ்ட் 15 ஒரே இரவிலேயே எல்லாம் மாறும்னு நான் சொல்லலை. அப்போ ஆகஸ்ட் 15க்கு பிறகு டிசம்பர் வரை பலவிதமான மாற்றங்கள், அதிரடியான மாற்றங்கள் நிகழும். அதாவது தமிழ்நாட்டு அரசியல்லையும் மத்திய அரசாங்கத்தின் ஆட்சி செய்யக்கூடிய கட்சியிலையும் பலவிதமான மாற்றங்கள் உருவாகும். அதற்கான முகாந்திரங்கள் தொடங்கிவிட்டன. மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சியில சிலருடைய பதவி பறிபோனது. ஆமா, நம்ம பார்த்தோம். எல்லாமே இந்த ஆகஸ்ட் 15 ஒட்டி தான். அதே போல பிரதான கட்சிகளில் பலவிதமான பூசல் உண்டாகும். அதாவது உள்பூசல் நிகழும். அதாவது பிரதான கட்சியில, அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த கட்சி இப்போ என்ன நிலைமை என்பது எல்லாருக்கும் கண்டிப்பா. இதையும் நம்ம ஏற்கனவே 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே சொல்லிட்டோம். அதே போல மற்ற பிரதான கட்சியிலும் பிரச்சனை உண்டாகும். அதுலேயும் சில பிரிவுகள் உண்டாகும். சிலர் அந்த முக்கியமான தூண் போல இருப்பவர் அந்த கட்சியை விட்டு விலகக்கூடிய நிலைமை வரும். ஓகே, இப்போ பார்த்தோம், பிரதான கட்சியுடைய கூட்டணி எல்லாம் வேறு கட்சியில் போய் சேர்ந்து விட்டன. தேர்தல் முடிந்த போது கூட்டணி எப்படி இருந்தது? அதுக்கு பிறகு தேர்தல் கூட்டணி அது ஆட்சி கூட்டணியாக மாறும்போது சில பேர் இந்த இடத்துல இருந்து அங்கே போய் சேர்ந்து விட்டார்கள். ஆமாம், அது இங்கே எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் எங்கே ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கோ அங்கே தான் மக்கள் போய். இதுதான் அரசியல். அரசியலில் நிரந்தர பகைவனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அப்போ இது போல சில மாற்றங்கள் வரும். ஓகே, அதே போல் இப்போது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக புதிய அதாவது ஒரு புரட்சி வந்தது. அந்த புரட்சியால் ஒருவருடைய பதவியை பறிபோனது. இது போன்ற சில நிகழ்வுகள் எதிர்காலத்திலும் நடக்கும். இன்னும் பெரிய பெரிய பதவி. ஆமாம். ஓகே, அதே போல மத்தியில் ஆளக்கூடிய கட்சியானது பலவிதமான மாற்றங்களுக்கு உள்ளாகும். அதாவது நம்ம எதிரே பார்க்காத சிலருடைய பதவிகள் பறிபோகும். சில அமைச்சரவையே மாற்றி அமைக்கப்படும். அப்படின்னா இந்தியாவின் தலையெழுத்தே மாறப்போகுது. மாறப்போகுது. ஓகே,
மாற்றி அமைக்கப்படும். சில முக்கியமான அமைச்சர்கள் மாற்றப்படுவார்கள், இலாக்கா மாற்றப்படுவார்கள். ஓகே. இதெல்லாம் மத்திய இடத்தில் நடக்கும். தமிழ்நாட்டு அளவிலேயும் சில மந்திரிகள் பதவி இழக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. ஓகே. சில முக்கியமான மந்திரிகள் பதவியை இருந்து அனுப்பி வைக்கப்படுவார்கள். புரியுது. இதெல்லாம் படிப்படியாக நடக்க போகிறது. டிசம்பர் மாசத்துக்குள்ள கட்டாயமா பலவிதமான மாற்றங்கள், அதாவது அதிர்ச்சி தரக்கூடிய விளைவுகள் உண்டாகும். அப்ப தற்போதைய தமிழ்நாட்டின் ஆட்சிக்கு ஆட்சிக்கு பிரச்சனை வராது. ஓகே. அதற்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. ஓகே. ஓராண்டு காலம் பிறகு சில மாற்றங்கள் வரும். இந்த அரசாங்கத்தின் வலிமை குறையும். வலிமை குறையும். மக்கள்கிட்ட வலிமை குறைந்து கவர்னர் ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். கவர்னர் ஆட்சி செய்யக்கூடிய அமைப்புனா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் வரும். அப்ப மக்களுக்கு தற்போதைய ஆட்சி மேல நம்பிக்கை இருக்கு. ஆனால் மக்களை மீறி சில விதமான அரசியல் சதுரங்கம் தானே இது. அந்த அரசியல் சதுரங்கத்துல சில விளையாட்டுகள் நடக்கும். அதே போல சில ஆளும் கட்சியை சேர்ந்த சில நபர்கள் சில பெரிய குற்றங்களை செய்து அது மக்களால் வெறுக்கப்படும். ஏன்னா தலைவர் என்ன நினைக்கிறாரு, எந்த விதமான ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கணும்னு எல்லாருமே அதே யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அது மாதிரி இல்லை. சில தவறுகளால் இந்த ஆட்சியின் மேல் சில கரும்புள்ளிகள் விழும். கண்டிப்பா. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுவும் போக இயற்கை பேரழிவுகள் உண்டாகும் இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ளே. கட்டாயமா. ஓகே. இயற்கை பேரழிவுகள், அதாவது சில நாடுகளில் பூகம்பம், நில அதிர்வு ஏற்பட்டு பெருவாரியான மக்கள் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 முக்கியமான ஆகாய விமான விபத்து நடக்கும். அதாவது இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு டிசம்பர் வரை அதிகமான தொல்லை வரும். விலைவாசி ஏறும். ஆல்ரெடி ஏறிதான் இருக்கு. விலைவாசி ஏறும். இதை தவிர பயிர்கள் நீர் இல்லாமல் வாடி போகும். விவசாயத்திலும் பிரச்சனை. ஆமா, விவசாயத்துல பிரச்சனை. ஓகே. மழை விவசாயம் செய்யக்கூடிய இடத்தில் பெய்யாது, நகரத்தில் பெய்து தொல்லை கொடுக்கும். நகரத்தில் பெஞ்சா உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த நீரும் சேர்க்கப்படாமல் கடலில் போய் சேரும். இதெல்லாம் நடக்க போகுது. இந்த பெருமழை இருந்தாலும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம், ஏப்ரல், மே இதே சென்னை மாநகரம் தண்ணீர் தட்டுப்பாடால் கஷ்டப்படும், தொல்லை வரும். ஓகே. ஏன்னா அடுத்த வருடம் கோடை காலம் கடுமையாக இருக்கும். ஒன்று காரணம், சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ ராசிக்குள் வந்து விடுவார், அந்த எல்லைக்குள்ள வந்துடுவார். அப்ப மேஷ ராசியின் எல்லைக்குள் வரும்போது நீச்சமா ஆயிடுவார். யாரு? சனி பகவான். சனி பகவான் என்பதுதான் மழைக்கோள்னு பேர். அப்ப அவர் நீச்சம் அடைவதால் கட்டாயமாக தண்ணீர் தட்டுப்பாடு எல்லாம் வரும் அடுத்த வருடம் கோடை காலத்துல. ஓகே. இதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். நம்ம நேயர்களுக்காக நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.